திரையுலகில் மிகவும் பிஸியாக வலம் வந்து கொண்டிருப்பவர் தான் ஜெயம் ரவி. அவர் கடந்த செப்டம்பர் மாதம் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அந்த அறிக்கையில் என் மனைவி ஆர்த்தியிடமிருந்து எனக்கு விவாகரத்து வேணும்னு கேட்டிருந்தார். இது நம்ம அனைவரையுமே ஷாக்காக வச்சது. அதே போல் அவங்க மனைவி ஆர்த்தியும் பயங்கர ஷாக்கில் ஆழ்ந்துட்டாங்க. அப்புறம் அவங்க ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. அந்த அறிக்கையில் அவங்க சொன்னது எனக்கு இந்த ஜெயம் ரவியோட இந்த முடிவில் எனக்கு துளியும் சம்மதம் இல்லை. எனக்கு அவர் கூட சேர்ந்து வாழ தான் விருப்பம். அவர் ஏன் அந்த முடிவை எடுத்தாருன்னு தெரியல. நான் பல முறை அவரை காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணேன். அவர் எனக்கு எந்த ரிப்ளையும் கொடுக்கல. சட்டம் என் கூட நிற்கும் அப்படின்னு முடிச்சிட்டாங்க. அப்புறம் இதை தொடர்ந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசின ஜெயம் ரவி, நான் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கினா கூட என் பேரில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் கூட கிடையாது. என்னுடைய அனைத்து அக்கௌண்ட்ஸையும் என் மனைவி ஆர்த்தி தான் பார்த்துக்கிறாங்க. என் செலவுக்கு காசு வேணும்னா கூட நான் அவங்கக்கிட்ட தான் கேட்க வேண்டியிருக்கு. நான் இப்போ கூட இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு நான் ஒரு வாடகை காரில் தான் வந்துட்டு போகிறேன். என்கிட்ட இப்போ எதுவுமே இல்லை. மேலும் வேலைக்காரங்க முன்னாடி கூடலாம் என்னை ரொம்ப கேவலமாக நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருந்தாரு பொது வெளியில். இப்போ சென்னை அடையாற்றில் என் பேரில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் மட்டும் தான் வச்சிட்டு இருக்கேன். மீதி என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த பிரஸ் மீட்டில். மேலும் ஜெயம் ரவி சென்னையில் இருக்க நீதிமன்றத்தில் அவருடைய விவாகரத்து வழக்கை பதிவு செஞ்சார். மேலும் அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பார்த்துட்டு சமரச பேச்சுவார்த்தைக்கு அறிவுறுத்தினார். ஸோ முதல் முறை 2 முறையும் தோல்வியடைந்த நிலையில் 3வது முறையும் நீங்கள் இருவரும் மனம் விட்டு பேசினா மட்டும்தான் இதற்கு ஒரு முடிவு எட்டப்படும் சொல்லி அவங்க இருவருக்கும் டைம் கொடுத்துருக்காரு நீதிபதி. மேலும் ஜனவரி மாதம் இந்த வழக்கு திரும்ப விசாரணைக்கு வருது. ஸோ அவங்க இருவரும் சேர்ந்து வாழ வாய்ப்பு இருக்கிறதா அங்கே இருக்கக்கூடிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப், லைக், ஷேர். நன்றி.